ஃப்ரெண்ட்ஸ், ஹரிஷ் பைப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எம்சிபி கர்வ் டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எம்சிபி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி, சி, டி, கே, ஜெட் டைப். இது சாம்பிள் இமேஜ். இது வந்து ஒரு சி டைப்பு. கரண்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 32 ஆம்ஸ் கரண்ட் ரேட்டிங். ஸோ இந்த கர்வ் வந்து எதை பேஸ் பண்ணி என்ன கேரக்டரிஸ்டிக்ஸில் இது டினோட் பண்ணுது இந்த ஆல்ஃபபெட்ஸ்லாம் வந்து அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ அந்த கர்வ் டீட்டெயில்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சர்க்யூட் பிரேக்கர் சிம்பிள் ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் சர்க்யூட் பிரேக்கர் அண்ட் சர்க்யூட் பிரேக்கர் கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அண்ட் என்ட்ரிங் டு மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் ஓட ஸ்டாண்டர்ட்ஸ், கம்பெனிஸ் ரெக்கமெண்டட் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எந்த ஸ்டாண்டர்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுது ஃபார் மேனுஃபேக்சரிங் தி சர்க்யூட் பிரேக்கர்ஸ், இதை பேஸ் பண்ணி என்ன ரேஞ்சஸில் வந்து நீட் டு கன்ஸ்ட்ரக்டட் ஆர் ப்ரொடக்ஷன் and MCB miniature circuit breaker construction, tripping mechanisms during overcurrent conditions, tripping characteristics for each curve, and for tripping current ranges and the range it will operate, and then over curve applications எந்த இடத்துல எந்த curve வந்து சூட் ஆகும், எந்த பிரேக்கரை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற பற்றி we can see. And circuit breaker introduction. A device for isolating an electric circuit to prevent excessive current flow into the circuit. ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல என்ட்ரு ஆகிற இடத்துல நம்ம சர்க்கியூட் பிரேக்கர் will be placed. அது வழியாக தான் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டுக்கு வந்து கரண்ட்டு போகும். அந்த இடத்துல வந்து எப்போ வந்து ஓவர் கரண்ட்டு போகுதோ அந்த டைமில் வந்து இட் நீட்ஸ் டு ஆப்ரேட். ஓவர் கரண்ட் இன் சென்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற சர்க்யூட் பிரேக்கர் ரேட்டிங்ஸை விட ஹை கரண்ட்டு போகிறப்போ இட் நீட்ஸ் டு ஐசோலேட் அண்ட் ப்ரொடெக்ட் தி எக்யூப்மெண்ட்ஸ் ஃப்ரம் கெட்டிங் டேமேஜ்டு பை ஓவர் கரண்ட். ரீசன் ஃபார் ஓவர் கரண்ட் பார்த்தோன்னா due to overloading condition and short circuit. Circuit breaker construction wise classifications are 3 types இருக்கு. So first one வந்து miniature circuit breaker, molded case circuit breaker, insulated case circuit breaker. இந்த எம்சிபியில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ட்ரிப்பிங் ரெஸ்பான்ஸ் வந்து வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது மேனுவலி. பட் அதர் 2 டைப்ஸில் பார்த்தீங்கன்னா எம்சிசிபி அண்ட் ஐசிசிபியில் வந்து we can able to adjust the trip response. ஸோ சாம்பிளுக்கு இந்த இமேஜில் வந்து இந்த நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலரில், அது டிஃப்ரெண்ட் கரண்ட் செட்டிங்ஸ் இப்போ இதுலேயும் வந்து கொடுத்துருப்பாங்க ஐசிசிபிலையும். ஸோ அதை நம்ம வேரி பண்ணி we can able to adjust the tripping response, என்ன கரண்ட்டுக்கு எங்கே ஆப்ரேட் ஆகணும் எங்கள் எம்சிபி ஐசோலேட் பண்ணோம் சர்க்கியூட்டை அப்படின்னு நம்ம ட்ரிப் பண்ணலாம். பட் எம்சிபியில் இட் இஸ் நாட் பாசிபிள். அந்த டைமில் எனக்கு ட்ரிப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாது. இட் வில் ட்ரிப் இன் பிட்வீன் இன்டர்மீடியட். ஸோ எம்சிபி ஸ்னைடர் எம்சிபி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கேன். அது வந்து எப்படி ரீட் பண்ணுறது ஃப்ரெண்ட் என்னென்ன கொடுத்துருப்பாங்க. 2 போல் எம்சிபி, இது சிங்கிள் போல் எம்சிபி, 2 போல் எம்சிபி. இது வந்து ஒரு மாடல் நம்பர், ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் மாடல் நம்பர் ஃபார் கம்பெனி டீட்டெயில்ஸ் அண்ட் பிரேக்கிங் கெப்பாசிட்டி. இது வந்து 3 டைப்ஸில் இருக்குது, ஹெச்ஏ, எம்ஐஎல் சம்திங் வருது. அண்ட் தென் ட்ரிப்பிங் கர்வ் டைப்பு, இதுதான் வந்து பி, சிடி, கேசெட் அந்த டைப்பு, ஏதாவது எந்த டைப்பு. இது வந்து பி டைப்பு. அண்டு ரேட்டட் கரண்ட்டு, நாமினல் கரண்ட் ஆர் ரேட்டட் கரண்ட் சொல்லுவாங்க. ஸோ நாமினல் கரண்ட் வந்து 25 ஆம்ஸ் மேக்ஸிமம் கரண்ட் வந்து இந்த எம்சிபியோட ப்ரொடக்ஷன் வந்து 25 ஆம்ஸ். 25 ஆம்ஸ் மேலே போகும்போது it needs to operate and isolate. Braking capacity ன்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டு 10 கிலோ ஆம்ஸ். ஸோ எனர்ஜி கிளாஸ் வந்து 3. ஸோ மேக்ஸிமம் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டு என்ன சொல்லுதுன்னா 10 கிலோ ஆம்ஸ் வரைக்கும் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வரைக்கும் இட் கேன் ஆப்ரேட் இன் சர்வீஸ். ஸோ அதுக்கு மேலே வந்து போச்சுன்னா ஆப்ரேட் ஆகலாம், ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சர்க்யூட் பிரேக்கர். ஆப்ரேட் ஆச்சுனாலும் we need to examine the circuit breaker using the test kit and on off indicator. Circuit breaker on இருக்கா ஆஃப் இருக்கான்ற இண்டிகேட்டர். அண்ட் தென் இது வந்து ஆப்ரேட்டிங் சிம்பிள். இது வந்து 2 போல் காமிக்கிறதுனால ஃபேஸில் வந்து இந்த 2 ட்ரிப்பிங் மெக்கானிசம் வந்து நம்ம ஃபர்தராக பார்ப்போம்.
அது 2 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ட்ரிப்பிங் மெக்கானிசம் இருக்குது, பட் நியூட்ரல் டெர்மினலில் ட்ரிப்பிங் மெக்கானிசம் இல்லை. ஸோ ஃபேஸில் ட்ரிப் பண்ணாலே நியூட்ரலும் ஆட்டோமேட்டிக்காக ஐசோலேட் பண்ணி விட்டுரும். ஸோ எம்சிபி ஸ்டாண்டர்ட்ஸ்னு பார்த்தோன்னா டூ ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்தியன் எலக்ட்ரோடெக்னிக் கமிஷன் 60898 Part 1 and 60947 Part 2. 60898 Part 1 வந்து electrical accessories circuit breakers for overcurrent protection for household and similar installations. Nominal current வந்து not exceeding 125 amps. ஸோ எம்சிபி எல்லாமே வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 125 amps தான் மேக்ஸிமம், அதுக்குள்ளே தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஐசிஎன்ன்றது பார்த்தீங்கன்னா ரேட்டட் ஷார்ட் சர்க்யூட் கெப்பாசிட்டி. நம்ம முன்னாடி பார்த்த இமேஜில் வந்து 10K அது வந்து நான் 25K வரைக்கும் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் சென்ஸ் பண்ண எம்சிபி அதுக்கும் ஆப்ரேட் ஆகும். அண்ட் 60947 Part 2 பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் ஸ்விட்ச் அண்ட் கண்ட்ரோல் கியர் பற்றி சர்க்யூட் பிரேக்கர்ஸ் தான் ஆகும். அண்ட் அது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சர்க்யூட் பிரேக்கர்லேயே எந்த ஸ்டாண்டர்டில் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து 60947 Part 2. ஸோ இது வந்து ஒரு டிசி சர்க்யூட் பிரேக்கர், டிசிலையும் ஆப்ரேட் ஆகும் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் இருக்குது, ஏசி அண்ட் டிசி போத்து. பட் மாடல்ஸ் வந்து வேரி ஆகும், மாடல் நம்பர் வந்து வேரி ஆகும், நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் நம்ம அப்ளிகேஷன்ஸ் வச்சு. இது வந்து டிசி டைப். இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். இந்த கரண்ட் ரேஞ்ச் அக்கார்டிங் டு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு என்னென்ன ரேஞ்சஸ் அவைலபிலிட்டி இருக்குது, 125 ஆம்ப்ஸ்க்குள்ள ரேட்டட் கரண்ட், ஆப்ரேட்டிங் கரண்ட்டு, நாமினல் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரேஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ ரேட்டட் ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரீக்வன்சிஸ் 50 Hz அண்ட் 60 Hz. ரேட்டட் ஷார்ட் சர்க்யூட் கெப்பாசிட்டியும் ஐசிஎன் சொன்னார்ல, ஸோ மேக்ஸிமம் 25 kA. ஸோ அதுக்குள்ளே என்னென்ன இது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 10 kA வரைக்கும் உள்ள 4 வேரியண்ட் இருக்குது. 10 kA மேலே வந்து 10 kA மேலே பிலோ 25 kA ரெண்டுத்துக்கு நடுவுலேயும் வந்து இவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா 20 kA வந்து ப்ரிஃபர் பண்ண சொல்கிறாங்க ஸ்டாண்டர்ட்ஸில். ஸோ எம்சிபியோட இன்னர் சர்க்யூட் பிரேக்கர் இன்பில்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள தான் அந்த ட்ரிப்பிங் மெக்கானிசம் இருக்கும். இன்புட் டெர்மினல், அவுட்புட் டு தி லோடு போகிற டெர்மினல் இது வந்து நம்ம இன்புட் சப்ளை கொடுக்குறது. இங்கே போயிட்டு தான் இது வழியாக எங்கே போகணும்னா அடுத்தது பைமெட்டாலிக் தெர்மோ எலிமெண்ட். இது ஒரு சென்சிங் பார்ட்டு. இது வந்து எப்போ சென்ஸ் ஆகும், இது வந்து ஓவர்லோட் கண்டிஷனை வந்து சென்ஸ் பண்ணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாயில்நாய்டு காயில் அசம்பிளி இது வழியாக போயிட்டு இது வந்து ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டை வந்து சென்ஸ் பண்ணும். ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வந்ததுன்னா இது ஆப்ரேட் பண்ணும். இந்த ஆப்ரேட்டிங் ஹேண்டில் ஆஃப் பொசிஷன் தள்ளிவிடும். ஓவர்லோடிங் கண்டிஷன் அப்போ இது வந்து ஆப்ரேட் ஆகிட்டு ஆப்ரேட்டிங் ஹேண்டில் வந்து ஆஃப் பொசிஷனுக்கு இது பண்ணி விட்டுரும், ட்ரிப் பண்ணி விட்டுரும். அதுதான் எம்சிபி ட்ரிப் பண்ணுறோம். ஆன் டு ஆஃப் கண்டிஷன், ஆஃப் ஸ்டேட். ஸோ ஆர்க் சேம்பர் இப்போ நம்ம ஆன் ஆஃப் கண்டிஷன்ஸில் ஆர்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஆர்க்ஸை வந்து ஐசோலேட் பண்ணுறதுக்காக இந்த ஆர்க்கிங் சேம்பர்ஸ். ட்ரிப்பிங் மெக்கானிசம் 2 டைப்ஸ் சொன்னோம், தெர்மல் ட்ரிப் அண்ட் மேக்னெட்டிக் ட்ரிப். தெர்மல் ட்ரிப்பில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பைமெட்டல் தெர்மல் எலிமெண்ட். மேக்னெட்டிக் ட்ரிப்பில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க பிரின்சிபல். அண்ட் தெர்மல் ட்ரிப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பி ஸ்லோவர் ரெஸ்பான்ஸ், ஓவர்லோடிங் கண்டிஷன். உடனே ஓவர்லோட் ஆகிடுச்சுன்னு உடனே ட்ரிப் ஓவர்லோடிங்னா கரண்ட் வந்து இட்ஸ் வில் கிராஜுவலி இன்க்ரீசஸ், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஆப்ரேட் ஆகக்கூடாது சர்க்யூட் பிரேக்கர். திருப்பி நார்மல் ஸ்டேட் போயிடுச்சுன்னா இன்கேஸ் அதை ஓவர் கரண்ட்லேயே மெயின்டைன் ஆச்சுன்னா இட் நீட்ஸ் டு ட்ரிப் இன்விடன் டைம் ரேஞ்சுக்குள்ளே, அது சர்க்யூட் பிரேக்கரோட கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் ரேஞ்சுக்குள்ளே இட் நீட்ஸ் டு ட்ரிப். ஸோ இப்போ நம்ம மோட்டர் ஆன் பண்ணுறப்பே ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்க்கு வந்து கரண்ட்டு அதிகமாக பேக் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகிற வரைக்கும் அதிகமாக கரண்ட்டை ட்ராப் பண்ணோம். பேக் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆனோடனே கரண்ட் வந்து ரேட்டட் கரண்ட்டுக்கு போயிடும் மோட்டார். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ட்ரிப் ஆகக்கூடாது. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்க்காக ஸோ ஸ்லோ ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும் தெர்மல் ட்ரிப். மேக்னெட்டிக் ட்ரிப் வந்து ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ், ஏன்னா ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன் ரேட்டட் கரண்ட்டை விட ஆர் நாமினல் கரண்ட்டை விட 3 to 4 times அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து அந்த கரண்ட் வந்து நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் உள்ள போச்சுன்னா
which will easily get damaged. And cables வந்து we need to isolate it for protection. அது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இமேஜ் வந்து ஃபார் தெர்மல் ட்ரிப் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லுது. இட்ஸ் பைமெட்டாலிக் எலிமெண்ட். அதோடைய ப்ராப்பர்ட்டி வந்து தெர்மல் ஓவர்லோடிங் கண்டிஷன் அப்போ இட் வில் பெண்ட் ஷேப் வேரி ஆகும் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ். அந்த டைமில் வந்து இட் வில் ஓப்பன் தி ட்ரிப் பார் இது பண்ணும்போது கான்டாக்ட் ஆகும்போது இட் வில் ஓப்பன் தி கான்டாக்ட்ஸ். க்ளோஸ்டு கான்டாக்ட் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கணும். ஸோ இட் வில் ட்ரிப் ஆன் டு ஆஃப். சேம் மெக்கானிசம் ஃபார் மேக்னெட்டிக் ட்ரிப். மேக்னெட்டிக் எலிமெண்ட் இருக்குது, அதாவது காயில், சாய்லண்ட் காயில். இது வந்து எப்போ எனர்ஜைஸ் ஆகுதோ அந்த டைமில் வந்து மேக்னெட் ஆக்டிவேட், இட் வில் புல் தி பிஸ்டன். அந்த டைமில் ட்ரிப் பார் ஆக்டிவேட் ஆகிட்டு இட் வில் ஓப்பன் தி கான்டாக்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ செலக்ட் பண்ணுற எம்சிபியில் 2 மெக்கானிசமும் இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு மெக்கானிசம் தான் இருக்கான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணோன்னா இந்த சிம்பிள்ஸ் ஓவர்லோடிங்க்கு இந்த மாதிரி கர்வ் டைப் மாதிரி இருக்குது, யூ ஷேப் மாதிரி. இது வந்து ஸ்டெப்பு ஃபார்ம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இது இருந்ததுன்னா ரெண்டுமே அவைலபிலிட்டி இருக்குது. இது இல்லை ஓவர்லோடு வண்டி இந்த யூ ஷேப் வண்டி அவைலபிலிட்டினா அப்போ வந்து தெர்மல் வண்டி தான் அவைலபிலிட்டி இருக்குது. ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் அந்த எம்சிபியில் கிடையாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபார் எம்சிபி. இது வந்து ஃபார் 3 போல் எம்சிபி. இது மூணுத்துலேயுமே வந்து இந்த 2 ப்ரொடெக்ஷனுமே இருக்குது ட்ரிப்பிங் மெக்கானிசம்ஸும். இது வந்து டி டைப்பு 16 ஆம்ப்ஸ், டி கர்வ் 16 ஆம்ப்ஸ், இது சி கர்வ் 20 ஆம்ப்ஸ். ஸோ டைம் ட்ரிப்பிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ 2 ட்ரிப்பிங் மெக்கானிசம் பார்த்தோம், தெர்மல் ட்ரிப், மேக்னெட்டிக் ட்ரிப். தெர்மல் ட்ரிப் இஸ் ஃபார் ஓவர்லோடிங் கண்டிஷன். ஓவர்லோட் கண்டிஷன் அப்போ இட் வில் ஆப்ரேட் ஸ்லோ ரெஸ்பான்ஸ். மேக்னெட்டிக் ட்ரிப்ன்றது ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன் அப்போ ஆப்ரேட் ஆகணும். அது வந்து ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பைமெட்டல் எலிமெண்ட்டு அதான போட்டு தெர்மல் ட்ரிப்பு, இது சாய்லண்ட் காயில் போட்டு மேக்னெட்டிக் ட்ரிப்பு. ஸோ இந்த கர்வ் இப்போ நம்ம கர்வ் பற்றி பார்க்கலாம். கர்வில் வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸில் வந்து ஃபார் டைம் இன் செகண்ட்ஸ், ஹாரிசான்டல் ஆக்சிஸில் வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு போகுது. அது வந்து இன்ட்டு ஐஎன், நாமினல் கரண்ட் ஆர் ரேட்டட் கரண்ட். சர்க்யூட் பிரேக்கரோட ரேட்டட் கரண்ட் வந்து நம்ம இந்த வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணி அந்த என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் வந்து இந்த இது இண்டிகேட் பண்ணும் அந்த கரண்ட். திஸ் இஸ் கரண்ட். ஸோ திஸ் இஸ் டைம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம், ஃபியூச்சர் ஃபர்தராக பார்ப்போம். ஸோ இது நம்ம எம்சிபி பார்த்தீங்கன்னா 2 லைன் இருக்கு பாருங்க, இங்கே 1 and 2. திஸ் இஸ் மினிமம், திஸ் இஸ் மேக்ஸிமம். ஸோ மினிமம் கரண்ட், மேக்ஸிமம் கரண்ட். ஸோ இந்த ரெண்டுத்துக்குள்ள அதோட ட்ரிப்பிங் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எந்த டைம் எப்போ ட்ரிப் ஆகும். டிபெண்டிங் வந்து ரெண்டுத்துக்கும் கரண்ட் வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் எப்போ வருதோ அந்த டைமில் வந்து இட் வில் ஆப்ரேட். whenever it reaches the 1 also it will operate. whenever it reaches 2 it will operate. ஸோ இது வந்து பி எக்ஸாம்பிள் வந்து பி கர்வ் எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 3 and 4 இதுலேயும் சேம் கீழேயும் அதுதான் வரும். ஸோ இது வந்து ஃபார் ஷார்ட் சர்க்யூட். அது இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த கர்வோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வேரி ஆகும். இன் பிட்வீன் 3 and 4க்கு நடுவில் இருக்குது. ஸோ இது வந்து டி பார்த்தீங்கன்னா இதோட ஐயா போகும். ஸோ அதை வச்சு தான் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்கிறோம். ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டைம் கரண்ட் கர்வ் அது வந்து நம்ம 2 டிவிஷன்ஸாக பார்த்தோம், தெர்மல் ட்ரிப், மேக்னெட்டிக் ட்ரிப்ன்ட்டு. இதுவும் அதே தான். தெர்மல் ட்ரிப்ன்றது லாங் டைம் எடுத்துக்கணும். நம்ம முன்னாடியே சொன்னோம்ல, ஸோ மோட்ரு வந்து சீக்கிரமாக பிகினிங் ஸ்டேஜில் வந்து கரண்ட் ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அண்ட் தென் பேக் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆனோடனே இது டேக் நார்மல் கரண்ட், ஸோ ரேட்டட் கரண்ட் எடுக்கும். ஸோ அந்த டைமில் எனக்கு ஆப்ரேட் ஆகக்கூடாது. ஸோ வந்து அதுக்காக லாங் டைம் ட்ரிப் வேல்யூஸ் கொடுக்குறோம். ரொம்ப நேரமாக வந்து அந்த ஒரு சேம் கரண்ட்டு ஓவர்லோட் கரண்ட் போச்சுன்னா, ரேட்டட் கரண்ட்டை விட ஓவர் கரண்ட் போச்சுன்னா இட் வில் ட்ரிப்பாக லாங் டைம் போச்சுன்னா. ஸோ ஐடிஎம்டி, இன்வெர்ஸ் டெஃபினட் மீன் டைம். ஸோ கரண்ட்டுக்கும் டைமுக்கும் இன்வெர்ஸாக இருக்கும். கரண்ட் வந்து கம்மியாக இருக்கிறப்போ டைம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் சொல்லுவாங்க இன்வெர்ஸ் டெஃபினட் மீன் டைம். அண்ட் டெஃபினட் மீன் டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் ட்ரிப் ரெஸ்பான்ஸ். ஷார்ட் டைம்ல வந்து கரண்ட் ரீடிங் எப்போ ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா இன்ஸ்டன்டேனியஸில் ட்ரிப் ஆகும், இன்ஸ்டண்ட்டாக ட்ரிப் ஆகும். இன்கேஸ்
கரண்ட் வேல்யூ வந்து இன்டர்மீடியட்டாக இருக்குது அப்படின்னா லாங் டைமுக்கும் இன்ஸ்டன்டேனியஸாக இருக்குன்னா ஷார்ட் டைம் வந்து ட்ரிப் ஆகும். வெரி டெஃபினட் மீன் டைம். ஸோ வந்து இதுதான் வந்து இது வந்து எம்சிபி. இது வந்து ஃபார் ஐசிசிபி அண்ட் மோல்டட் கே சர்க்யூட் பிரேக்கர்ஸில் வந்து we can set the values. இதான் 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் எம்சிபி மாதிரி. பட் ஃபார் ஐசிசிபி மோல்டட் கே சர்க்யூட் பிரேக்கர்லாம் வந்து சிங்கிள் லைன் தான் ஆப்ரேட் ஆகும். அந்த டைம் அந்த ட்ரிப்பிங் கரண்ட் வர்றப்போ இட் வில் ஆப்ரேட் ஐசோலேட்டட். பட் எம்சிபியில் அந்த மாதிரி கிடையாது. இன்டர்மீடியட்டாக எப்போ வேணாலும் ஆப்ரேட் ஆகும். 2 ரேஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக ஆப்ரேட் ஆகும். ஸோ அந்த ரேஞ்சஸ் வச்சு தான் கர்வ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த ரேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா மினிமம் 1.13 இன்ட்டு ஐஎன் 1.13 இன்ட்டு ஐஎன் தெர்மல் ட்ரிப். இது வந்து பிசிடி கர்வ். பிசிடி கர்வுக்கு மூணுத்துக்குமே வந்து மினிமம் வேல்யூ வந்து 1.13 இன்ட்டு ஐஎன், மேக்ஸிமம் வந்து 1.45 இன்ட்டு ஐஎன். ஸோ 1.45 இன்ட்டு நாமினல் கரண்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 10 amps எம்சிபி எடுத்திருக்கேன். 10 amps எம்சிபி மினிமம் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். 1.13 இன்ட்டு ஐஎன் 10 amps, ஸோ 11.3 amps. ஸோ மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணிக்கலாம் 1.45 இன்ட்டு ஐஎன். ஸோ 1.45 இன்ட்டு 10 amps 14.5 amps. ஸோ whenever என்னுடைய ஓவர்லோட் கரண்ட் வந்து இந்த 2 ரேஞ்ச் இன்டர்மீடியட்டில் எங்கே வந்தாலும், இந்த அதர்வைஸ் 11.3 amps வந்தாலும் 14.5 amps வந்தாலும் இட் வில் ஆப்ரேட். அது நம்ம வந்து எந்த டைமில் வந்து ஆப்ரேட் ஆகுதுன்னு டிபெண்டிங் அப்போ கரண்ட் ரேஞ்சஸ் தான் நம்ம சொல்ல முடியும். கரண்ட் வேல்யூ வச்சு இன்டர்மீடியட்டாக எங்கே வேணாலும் ஆப்ரேட் ஆகும். ஸோ திஸ் ஃபார் பிசிடி கர்வ் 1.13 மினிமம் இன்ட்டு ஐஎன், மேக்ஸிமம் வந்து 1.45 இன்ட்டு ஐஎன். ஐஎன் மீன்ஸ் ரேட்டட் கரண்ட் நாமினேட் கரண்ட், சர்க்யூட் பிரேக்கரோட ரேட்டட் கரண்ட், ஆப்ரேட்டிங் கரண்ட். அதை எவ்வளோ வித்ஸ்டாண்ட் பண்ணோம், அதுக்கு மேலே போச்சுன்னா இட் வில் ஆப்ரேட். ஸோ 10 amps எம்சிபி எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போது இன்டர்மீடியட்டாக 11 amps இருந்ததுன்னா இட் வில் நாட் ட்ரிப் டெஃபினெட்லி. இட் வில் வெயிட் ஃபார் ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் ஃபார் ஐசோலேஷன். 11 amps விட அதிகமாக போகும்போது 11.3 ரீச் ஆகப்போ இட் வில் ட்ரிப். செட் அண்ட் கே பார்த்தீங்கன்னா தெர்மல் ட்ரிப்பில் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 1.05 இன்ட்டு ஐஎன் நாமினல் கரண்ட் ரேட்டட் கரண்ட், மேக்ஸிமம் வந்து 1.3 இன்ட்டு ஐஎன். சேம் ப்ராசஸ். இதுக்கும் நம்ம 10 amps எம்சிபி எடுத்துருக்கோம். பட் கே கர்வ் ஆர் ஜெட் கர்வ் டைப் எம்சிபி. ஸோ 1.05 இன்ட்டு 10 போட்டால் 10.5 amps, 1.3 இன்ட்டு 10 போட்டால் 13 amps. ஸோ என்னுடைய எம்சிபி வந்து ஓவர்லோட் கண்டிஷன், ஓவர் கரண்ட் வந்து 10.10க்கு மேலே 10.5 ரீச் ஆகிறப்போ இட் வில் ஆப்ரேட். Intermediate 13 amps போகிறப்போ it will operate depending upon the current range it will operate. ஸோ இப்போ மேக்னெட்டிக் ட்ரிப் சைடு வரும். தெர்மல் ட்ரிப் இதுதான். தெர்மல் ட்ரிப் ஓவர்லோடிங் கண்டிஷனில் பிசிடிக்கு வந்து 1.13 இன்ட்டு ஐஎன் நாமினல் கரண்ட் மினிமம், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1.45 இன்ட்டு ஐஎன். அந்த 2 ரேஞ்சுக்குள்ளே ஆப்ரேட் ஆகும். என்னோட கரண்ட்டு ஓவர்லோட் கரண்ட் ரீச் ஆகிறப்போ. ஃபார் கேஎன் செட் வந்து மினிமம் வந்து 1.05 இன்ட்டு ஐஎன், மேக்ஸிமம் வந்து 1.3 இன்ட்டு ஐஎன். அந்த ரேஞ்சஸ்க்குள்ளே என்னுடைய ட்ரிப்க்கு வந்து என்னுடைய எம்சிபி வந்து ஆப்ரேட் ஆகும். இன்னொன்று ஓவர்லோட் கரண்ட் வந்து ரீச் ஆகிறோம். ஸோ மேக்னெட்டிக் ட்ரிப்பில் வந்து பிசிடி ஜெட்கே நம்ம இது 5 ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜெட் எடுத்துப்போம். ஜெட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இன்ட்டு ஐஎன் நாமினல் கரண்ட் 3 இன்ட்டு ஐஎன். இந்த ரேஞ்ச் வரப்போ இட் வில் ஆப்ரேட். பி டைப் பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு ஐஎன் 5 இன்ட்டு ஐஎன். ஸோ 3 5 இன்ட்டு ஐஎன் நாமினல் ரேட்டட் கரண்ட். அது வரப்போ இட் வில் ஆப்ரேட். ஸோ சி பார்த்தீங்கன்னா 5க்கும் 10க்கும் ரேஞ்சஸ்க்குள்ளே இட் வில் ஆப்ரேட். 5 இன்ட்டு ஐஎன் ரேட்டட் கரண்ட், 10 இன்ட்டு ஐஎன் ரேட்டட் கரண்ட் நாமினல் கரண்ட் ஐஎன். ஸோ இட் வில் ஆப்ரேட். ஸோ கே அண்ட் டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கே வந்து ஃபார் 10 இன்ட்டு ஐஎன் 15 இன்ட்டு ஐஎன். டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர். அது கே வந்து 15 வரைக்கும்னா இது வந்து 20 வரைக்கும். இது வந்து ஸ்னைடர் அவனோட ப்ரொடக்ஷன் ஒரு மாடல் இது ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருந்தான். ஸோ அதில் வந்து அந்த மாடலுக்கு என்ன சொல்லியிருக்கான் 10 இன்ட்டு 14 அப்படின்னு சொல்லியிருக்கான். 10 அந்த ரேஞ்சுக்குள்ளே கரண்ட் வந்தாலும் இட் வில் ட்ரிப் இன்ஸ்டன்டேனியஸாக ட்ரிப்போம். ஏன்னா இது வந்து மல்டிப்ளைஸ் ஆஃப் கரண்ட்டு. இப்போ வந்து ரேட்டட் கரண்ட் வந்து நம்ம இங்கே 10 amps எக்ஸாம்பிள் தான், அதே 10 amps இங்கே போட்டிங்கன்னா ஸோ
10 into அந்த ரேஞ்ச் அந்த டைம்ஸ் கரண்ட் வந்து தட் இஸ் ஷார்ட் சர்க்யூட் அப்போ தான் கண்டிப்பாக போகும். ஸோ அந்த டைமில் வந்து என்னுடைய எம்சிபி வந்து இன்ஸ்டன்டேனியஸாக ட்ரிப் ஆகும். ஸோ அந்த வேல்யூ அப்போ ட்ரிப் ஆகும். தட் இஸ் மேக்னெட்டிக் ட்ரிப், ஷார்ட் சர்க்யூட் ட்ரிப். ஸோ இதுதான் அந்த வேல்யூஸ். இதுதான் வந்து அந்த இது வந்து வேரி பண்ணி நம்மளுக்கு காமிக்குது இந்த கர்வ்ஸை. ஸோ ZBC தெர்மல் ட்ரிப்பு சேமு, பட் மேக்னெட்டிக் ட்ரிப் வந்து இட் வில் பி வேரிங் தி கண்டிஷன்ஸ். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபார் ஜெட்டுக்கு வந்து 2 into IN, 3 into IN, பிக்கு வந்து 3 into IN, 5 into IN இன்டர்மீடியட், சிக்கு வந்து 5 into IN இன்டர்மீடியட், 10 into IN, கேக்கு வந்து 10 into IN இன்டர்மீடியட், 15 into IN, அண்ட் டிக்கு வந்து 10 into IN மேக்ஸிமம் 20 into IN. அந்த இது ரேஞ்சஸ்க்குள்ளே எப்போ என்னுடைய கரண்ட்டோட ரீச் ஆகுதோ அப்போது இன்ஸ்டன்டேனியஸாக ட்ரிப் பண்ணி விட்ருவோம். தட் இஸ் டூரிங் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பீக்கை வந்து எங்கே வந்து நம்மளுக்கு வந்து சர்ச் கரண்ட்டு இல்லையோ அந்த இடத்துல வந்து வி கேன் ஏபிள் டு யூஸ் வந்து பீக்கவ் டைப். சி டைப் சீக்கவ் வந்து எங்கே சர்ச் கரண்ட் இருக்கிற இடத்துல, நம்ம மினிமம் சர்ச் கரண்ட் இருக்கிற இடத்துல நம்ம வி கேன் ஏபிள் டு யூஸ் இட். அண்ட் தென் டி டைப் பார்த்தீங்கன்னா டி டைப் அண்ட் கே டைப் போத் ஆர் சேமு, பட் டி டைப் வந்து அதோடைய மேக்ஸிமம் ரேட்டிங் வந்து 20, கே டைப் வந்து மேக்ஸிமம் வந்து 14. ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. பட் போத் வி கேன் ஆப்ரேட் இன் டிரான்ஸ்ஃபார்மர் கேபிள்ஸு, ப்ரொடெக்ஷன், மோட்டார் ப்ரொடெக்ஷன்ஸு, சாயில் அண்ட் வேல்ஸு, பேட்டரி சார்ஜர், எக்ஸ்ரே மிஷின்ஸ், வெல்டிங் மிஷின்ஸ், அங்கெல்லாம் வந்து ரெண்டுத்தை நம்ம எதாவது செலக்ட் பண்ணிக்கலாம் டிபெண்டிங் அப்பான் தி ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ரேஞ்ச். இந்த பி டைப் வந்து ஃபார் ஹீட்டர்ஸு, அதுக்கெல்லாம் ஹோம் அப்ளையன்சஸ், ஹீட்டர்ஸ் அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம், ரெசிஸ்டிவ் லோட்ஸ்க்கு. சி கவ் வந்து ஃபார் வாட்டர் லோட்ஸு, ஃபார் வாட்டர் பம்ப்ஸு, வாஷிங் மிஷின்ஸ், ஏர் கண்டிஷனர்ஸ், லோ ஹெச்பி மோட்டார்ஸ், அந்த மாதிரி இடத்துல வந்து சி கவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஜெட் கவ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மினிமம் 2 into IN, 3 into IN ரேஞ்சுக்குள்ள ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன். அதுக்கு வந்து வி கேன் யூஸ் இட் ஃபார் செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன் டிவைசஸ், டைரிஸ்டர் ரெக்டிஃபையர்ஸு, அதுக்கெலாம் வந்து ஜெட் கவ் டைப் வந்து அப்ளிகேஷனாக வி கேன் செலக்ட் இட். ஸோ ஃபைனலி அதோட டிஃப்ரென்சஸ் என்ன, எதை வச்சு அந்த கர்வ்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிட்டாங்க நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோஸில் ஏதாவது நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது நியூ டாபிக்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெயில் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.